இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிசான் ஜுவல்லரி மலேசியாவில் கோலாலம்பூரில் இருக்கிறோம். நம்ம துபாயிலையும் இருக்குது ரிசான் ஜுவல்லரி. அந்த ஃபேமஸ் ரிசான் ஜுவல்லரி தான் வந்து இப்போது மலேசியாவில் நம்ம அங்கே வந்திருக்கிறோம். பொதுவாக இங்கே நம்ம துபாயில் வந்து 24 கேரட் மட்டும் தான் இருக்கும். ரிசானில் பெரும்பான்மை நம்ம பார்த்துருப்போம். புல்லியன் தான் வைப்பாங்க. இங்கே புல்லியனும் வச்சுருக்காங்க, ஜுவல்லரியும் வச்சுருக்காங்க. என்ன இங்கே வந்து பொதுவாக மலேசியாவில் ஒரு 916 காயின் வாங்கினாலோ இல்லை 916 ஒரு ரிங்கு ஏதாவது நகைகள் வாங்கினா என்ன மேக்கிங் வரும், எப்படி டேக்ஸ் இருக்குது, டேக்ஸேஷன் எப்படி, என்ன ரேட்டுங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறாங்க சேல்ஸ்மேன். பார்க்கலாம். இந்த ரிங்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன காஸ்ட் வருது, என்ன ரேட் வருது, என்ன மேக்கிங்கு, என்ன டேக்ஸு அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த ரிங்கு வந்து என்ன வெயிட் இருக்குது அப்படின்னா 4 கிராம் 540 மில்லி இருக்குது. இதை வந்து என்ன எஸ்டிமேஷன் நம்ம கேட்டிருக்கோம், அவங்க போடுறாங்க. பார்க்கலாம் எப்படி வரும் அப்படின்னு. ஓகே ரிங்கிட்டு. ஓகே மேக்கிங் சார்ஜஸ் இது டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க. ஓகே ஓகே அவ்வளோதான். டேக்ஸு அதெல்லாம் கிடையாது? டேக்ஸ் கிடையாது. அப்படியா? மேக்கிங் சார்ஜஸ் தான். ஆமாம் ஆமாம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து 4.54 அதாவது 4 கிராம் 540 மில்லி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இன்னைக்கு ரேட் வந்து இங்கே மலேசியன் ரிங்கிட்டில் 443 மலேசியன் ரிங்கிட் வருது. இதுக்கு வந்து 2011 ரிங்கிட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேக்கிங் வந்து 199 போட்டிருக்காங்க. நியர்லி 10% வருது. அப்படி தானே? நியர்லி 10% வருது. அவங்க அதை வந்து நம்ம ஃபைனல் பண்ணோம்னா இதையும் ஃபைனல் வந்து 6% வரைக்கும் தருவேன் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது 2210க்கு 6% 132 மலேசியன் ரிங்கிட் வருது. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 2143 மலேசியன் ரிங்கிட்டுக்கு வாங்கிடலாம். இன்னைக்கு மலேசியன் ரிங்கிட் என்ன ரேட்? இந்த இந்தியன் ருபிக்கு 21 இன்ட்டு 2143. ஸோ 45,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து 4 கிராம் 540 மில்லி உள்ள இந்த மாதிரியான ரிங்கு கிடைக்குது. ரொம்ப சீப்பாக தெரியுது. மற்ற இடங்களில் விட ரொம்ப சீப்பாக தெரியுது. இது பக்கா 916 தான். 916 பக்காவாக இருக்கும். அப்படிதான், கரெக்டு. இதுக்கு வந்து எப்படி இங்கே ஹால்மார்க் மாதிரி எதுவும் சிஸ்டம் உண்டா? 6 ஹால்மார்க் உண்டு. அங்கே கவர்மெண்ட் அவங்க இது பண்ணி தருவாங்க. கொடுத்துருப்பாங்க, சீல் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது. நம்ம ஊரில் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. 4,540. ஸோ 9,900 இந்தியன் ருபி வருது வித் மேக்கிங்கோட. ஏன்னா அப்படிங்கும்போது ரொம்ப சீப்பாக தெரியுது இங்கே மலேசியாவில் வாங்குறது. டேக்ஸும் இல்லையா? நம்ம சிங்கப்பூர்லேயும் டேக்ஸ் இருக்குது, துபாயிலையும் டேக்ஸ் இருக்குது, இந்தியாலையும் டேக்ஸ் இருக்குது. இங்கே டேக்ஸ் இல்லாமல் வாங்கலாங்கிறத நான் இப்போ தான் முதல்ல கேள்விப்படுறேன். மஸ்ஜித் இந்தியாங்கிற இடத்துல கோலாலம்பூரில் நம்ம வந்து இருக்கிறோம். நம்ம பக்கத்தில் இருக்கிறது இங்கே மஸ்ஜித் இந்தியாவுடைய பிரான்ச்சுடைய ரிசான் ஜுவல்லரியுடைய இன்சார்ஜ் மிஸ்டர் அன்வர் இருக்காங்க. இங்கே எவ்வளோ நாள் இருக்குது? இந்த மலேசியா வந்துட்டு 15 வருஷம் ஆச்சு. சரி, இங்கே வந்து 2 வருஷம். 2 வருஷம் ஆச்சு. இந்த ஜுவல்லரி எவ்வளோ நாள் இருக்குது? ரிசான் ஒரு நியர்லி 3 இயர்ஸ். 3 இயர்ஸ் இங்கே இருக்குது. இங்கே துபாய் பேஸ்ட் தான் இது. பேஸ்ட் தான். சேம் கம்பெனியுடைய பேஸ்ட் தான். அப்போ இது இந்தியாலையும் இருக்கா? வேற இந்தியா இருக்கு. இந்தியா துபாய் தானே மெயின். ஆமாம், துபாய், கத்தர், ஒமான், பஹ்ரைன், சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா. சிங்கப்பூர்ல இருக்கு. சிங்கப்பூர்ல. ஓகே ஓகே. ஆல்மோஸ்ட் 23 ஷாப்ஸ் இருக்கு. 23 நாடுகள் இருக்கா? 23 பிரான்ச்சஸ் இருக்கு. 23 பிரான்ச்சஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாடுகள் இருக்கு. இருக்குது அந்த மாதிரி. இப்போ இங்கே உள்ளதில் இவங்க இன்சார்ஜாக இருக்கிறாங்க. நம்ம மற்ற பொருட்களையும் பார்க்கலாம். இங்கே 916 பொறுத்த வரைக்கும் குறைவாக தான் வச்சுருக்காங்க. ரிசான் ஜுவல்லரி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 24 கேரட்டுக்கு ரொம்ப ஃபேமஸானவங்க. அதுவும் துபாயில் ரொம்ப ஃபேமஸான ஆட்கள், எல்லாருக்குமே தெரியும். நம்ம துபாயுடைய வியூவர்ஸுக்கு எல்லாருக்கும் ரிசான் ஜுவல்லரி பற்றி தெரியும். நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இது வந்து 24. இது வந்து அவர் ஆரிஸ் துபாய் நம்ம கம்பெனி. ஆமாம். ஆரிஸ் வந்து ரிசானுடைய கம்பெனி. ஆமாம். இது நம்ம ஓன் ப்ராடக்ட். இது அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட். ஏன்னா இதில் என்னன்னா சர்டிஃபிகேஷன் சார்ஜஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பேம்பை விட அவங்க கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த 50 கிராமுக்கு வந்து எவ்வளோ இங்கே பெர் கிராம் வந்து எவ்வளோ வருது? 20 வருது. அதாவது இன்னைக்கு ரேட் வந்து இங்கே 475 வந்து 50 கிராமால் இன்ட்ரு பண்ணும்போது 475 இன்ட்டு 50 23,750 மலேசியன் ரிங்கிட் வருது. இதில் இருந்து ஒரு 120 மலேசியன் ரிங்கிட் வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 23,870 வருது. இதை வந்து இந்தியன் ருப்பியால் வந்து கன்வெர்ட் பண்ணும்போது 5,05,000
5,01,270 ருபீஸ் இந்தியன் ருபீஸ் வருது. 50 கிராம் 24 கேரட். அதே மாதிரி இது வந்து பேம்ப் சுவிட்சர்லாந்து, இது சுவிஸ் உடையது. இதுவும் ரேட்ல எந்த மாற்றமும் கிடையாது. 475 மலேசியன் ரிங்கிட் தான். ஆனால் 50 கிராமுக்கு அந்த ப்ரீமியம் வந்து 250 மலேசியன் ரிங்கிட் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது 24,000 கரெக்டாக வந்து 24,000 மலேசியன் ரிங்கிட் வருது. நம்ம இந்தியன் ருப்பியில் பார்க்கும்போது 5,04,000 ரூபா வருது. கிட்டத்தட்ட இந்த ரெண்டுக்கும், அதாவது இவங்களுடைய ஓன் ப்ராடக்ட்டுக்கும் பேம்புக்கும் இடையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,600 இந்தியன் ருபீஸ் வந்து நமக்கு மிச்சப்படுது. இங்கே பொதுவாக வந்து டேக்ஸ் வந்து இந்தியாலையும் கிடையாது. இந்த 24 கேரட்டுக்கு இந்தியாலையும் கிடையாது, துபாயிலையும் கிடையாது. அது கன்ஃபார்ம். நம்ம 916க்கு பார்க்குறோம். 916க்கு இங்கே டேக்ஸ் கிடையாது, மற்ற இடங்களில் டேக்ஸ் இருக்குது. இது வந்து வந்து இது 1 கிராமு. ஸோ டோட்டலி 25 பீசஸ் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ பர் கிராம் வந்து 475 டுடே ப்ரைஸ்ல, டுடே ப்ரைஸ். ஸோ இதுக்கு வந்து அதோட ப்ரீமியம் சார்ஜ் வந்து 50 ரிங்கிட் per கிராம் வரும். ஒரு கிராமுக்கு 50 ரிங்கிட். ஸோ டோட்டல் வந்து 1250 வரும். 1250 ரிங்கிட் வரும். அப்போ ஒவ்வொரு கிராம் வாங்குறது லாபம் இல்லை. ஒவ்வொரு கிராமும் லாபம். ஆமா, 50 கிராம் 70 கிராம் வாங்கினா நமக்கு அது கூட ப்ராஃபிட் ஆகும். இதுவும் 24 கேரட் தான். இது வந்து 2.5 கிராம். 2.5 கிராம் தான் இருக்கா? ஓகே. இது வந்து சூப்பர் கிராம் 475. இது மேக்கிங் சார்ஜ் வந்து 140 வரும். 140 2.5 க்கு சேர்த்து. ஓகே. அப்போ எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டம். ஆமா 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 ஆமா, கரெக்ட் கரெக்ட். அதான் மொத்தத்தில் வந்து நீங்கள் இங்கே எவ்வளோ கூடுதலாக நம்ம வந்து வெயிட் வாங்குறோமோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட். ஆமாம். இல்லைன்னா அந்த உங்களுக்கு ப்ரீமியம் ரேட் அடி வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் வாங்கினோம்னா குறைஞ்சது ஒரு 10 கிராம் 20 கிராம் அப்படி வாங்கினா தான் ஒரு நல்லது. இப்போ நம்ம 50 கிராம் பார்த்தோம். 50 கிராமுக்கு வந்து 250 தானே, 120. பேம்பே 250 தான். உங்களுடைய ஓன் ப்ராடக்ட் 120 தான் கொடுக்குறீங்க. ஏன்னா அந்த மாதிரி சீப். ஓகே ஓகே ஓகே, நல்லது. இது மேக்கிங் கூட வருது. அரேபியன் ஃபால்கான். என்ன வெயிட் வருது இது? 5 கிராம். பேம்ப்லேயே வந்து அப்படி கொடுக்குறாங்களா? பேம்ப்லேயே அரேபியன் ஃபால்கான் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. இது எவ்வளோ வரும் மேக்கிங்கு இதுக்கு? 280 வரும். ஓகே ஓகே. கரெக்ட் கரெக்ட்.